ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுனால என்னென்ன விளைவுகள்லாம் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடர் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இனிமேல் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது ஐ வில் கேரண்டி யூ நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதை இன்னையோட ஸ்டாப் பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் வந்து கேரண்டியில் சொல்ல முடியும். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு சொன்னால் நான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக டைம் டு டைம் வந்துகிட்டு இருக்கும். ஸோ நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஒரு சந்திக்கிற அதிகமான ஒரு நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எமோஷ்னலி டோட்டலி டிஸ்கனெக்ட் ஆயிடுவாங்க. எமோஷ்னலி என்ன ஆயிடுவாங்க, டோட்டலாக டிஸ்கனெக்ட் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எமோஷ்னலி டிஸ்கனெக்ட்னா, இப்போ மார்க்கெட் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே, நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு கேண்டில் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். இப்போ நீங்கள் 1 மினிட்ல ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு கேண்டில் கிரியேட் ஆகிறதுக்கு 1 மினிட் ஆகும். ஸோ இந்த 1 மினிட்ல இந்த கேண்டில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். இந்த கேண்டில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். இந்த கேண்டில் வந்து க்ரீன் கலர் ஆக போதா இல்லை ரெட் கலர் ஆக போதா அப்படின்னு இந்த 59 செகண்ட்ஸில் மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணும், இந்த கேண்டில் வந்து ரெட் கலர் ஆக போதா இல்லை க்ரீன் கலர் ஆக போதா அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. நீங்கள் ட்ரேட் எடுத்தோடனே அந்த மார்க்கெட் வந்து நீங்கள் அப் சைடில் போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. பட் மார்க்கெட் சம்டைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் உங்கள் ஃபேவரில் தான் போய்கிட்டு இருக்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணும், சின்ன இப்போ மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரீடெஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகே, ரீடெஸ்ட் பண்ண வருது. ஓகே, கரெக்டாக க்ரீன் கலர் கேண்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்தோம், நல்லா க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து பெரிய கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் ரியல் ட்ரேடிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எமோஷனல் வந்து டோட்டலாக என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நல்லா ப்ராஃபிட் போய்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்துடும். அந்த ரெட் கலர் கேண்டில் எதுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீடெஸ்ட் பண்ண வரும். மார்க்கெட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்போவுமே ஒரு இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஆகி போய்கிட்டு இருக்குது. ஓகே, ஒரு சின்ன ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். ஸோ இதில் வந்து நிறையா ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரியல் மணியில் பண்ணும்போது இந்த இடத்துல நிறைய பேர் எக்ஸிட் பண்ணிடுவாங்க. எதுக்கு எக்ஸிட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்களுடைய எமோஷனல் வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து ரியல் மணியை வச்சு அவங்க ட்ரேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்க எமோஷனல் வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க் ஆகும். மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும்போது, ஹைஸ் லோ கிரியேட் பண்ணும்போது, அவங்களோட ஃப்ளக்சுவேஷன் வந்து அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன எமோஷனல் லெவல் வந்து டோட்டலாக டிஸ்கனெக்ட் ஆயிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி சைக்காலஜி லெவல்லையும் அவங்களுக்கு ரொம்ப இம்பேக்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெமோ அக்கௌண்ட்டில் இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, பேப்பர் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதில் வந்து லூஸ் ஆகும்போதும் நீங்கள் ஜெயிக்கும் போதும் உங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. எதுவுமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவீங்க. நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கும்போது வந்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவீங்க. அதேமாதிரி லாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு எமோஷனலும் இருக்காது. ஓகே, இந்த காசு உங்களோட காசு கிடையாது, போகிற காசு வந்து உங்களோட காசு கிடையாது. ஓகே, இதிலேருந்து நீங்கள் ட்ரேட்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆனாலும், நீங்கள் வந்து லாஸ் புக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னலாக என்ன ஆகாது, எமோஷ்னல் கனெக்டே ஆகாது. ஓகே, அதுவே ரியல் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து காசை இழக்கும்போது உங்களோட எமோஷ்னல் வந்து ரொம்ப உங்கள் கூட எப்படி இருக்கும், உங்கள் கூடயே இருக்கும். ஓகே, லாஸ் ஆயிடுச்சு, ஐயோ. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கீங்க. 10,000 ரூபா வச்சுட்டு ஒரு ட்ரேடிங்குள்ளே வாரீங்கன்னா நீங்கள் 1000 ரூபா லாஸ் பண்ணுறீங்க. ஒரு ட்ரேடில் 1000 ரூபா லாஸ் பண்ணும்போது உங்களோட சைக்காலஜி எப்படி இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா சைக்காலஜி லெவலில் இம்பாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு 10,000 ரூபா வச்சு ட்ரேட் பண்ணுறேன்ட்டு ஒரு 1000 ரூபா ஒரு ட்ரேடில் அவன் லாஸ் பண்ணுறான்னா அவனோட சைக்காலஜி எப்படி இருக்கும். அந்த 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆகணும். அந்த 1000 ரூபா சம்பாதிச்சு திருப்பி மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எமோஷனல் டிஸ்கனெக்ட் வந்து டோட்டலாக எமோஷனல் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கண்டிஷன். ஓகே, மார்க்கெட் கண்டிஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே மார்க்கெட் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் ஆகி போகுது. ஓகே, இப்படி ஸ்ட்ரெயிட் ஆகி போகாது. அதே மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட் ஆகி கீழேயும் வராது. மார்க்கெட் வந்து என்ன நடக்கும், ஒரு ஹைஸ் லோஸ். நான் இதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன், ஹைஸ் லோ கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கும். அதுமாதிரி ரியல் மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. உங்கள் பையிங் ப்ரைஸ் வந்து நீங்கள் மார்க்கெட் ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஓகே, உங்கள் பையிங் ப்ரைஸ் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் 110 ருபீஸில் நான் வந்து என்ட்ரி பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் சில டைம் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டோட ஸ்லீப்பேஜ் வந்து அதிகமாயிரும். ஸ்லீப்பேஜ் அதிகமாகிறதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 110 ரூபாயில் எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஆர்டர் வந்து 115 எக்ஸிக்யூட் ஆகும். 115 எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது வந்து ரியல் ட்ரேடிங்கில் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, உங்களோட ஆர்டர் எக்ஸிக்யூஷன் வந்து டிலே ஆகும். ரியல் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க, ஒரு மார்க்கெட் ப்ரைஸ்லையோ இல்லை நீங்கள் உங்களோட ப்ரைஸ்லையோ நீங்கள் மார்க்கெட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு சில நேரம் ரொம்ப டிலே ஆகும். நீங்கள் ஓகே, இந்த ப்ரைஸ் நீங்கள் 110 ரூபா ப்ரைஸ் வச்சு நீங்கள் வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. பட் சில நேரம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரியல் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணும்போது
அந்த டிலே ரொம்ப சில டிலே ஆகும். மார்க்கெட் வந்து திடீர்னு ஒரு மேலே போயிடும், ஒரு 115க்கு போயிடும், அப்புறம் திருப்பி மார்க்கெட்டுக்கு 110க்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரம் டிலே ஆகும். ஓகே, அதே மாதிரி லிக்விடிட்டி இஷ்யூ. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ரியல் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து ரியல் ட்ரேடிங் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு அப்சர்வ் பண்ணுவீங்க. பட் இதுவே நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம்லாம் டோட்டலாக ஜீரோ நாலேஜ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே ஒரு அவுட்கம் எதுவுமே பார்க்க முடியாது. ஆக்சுவல் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி எதுவுமே வராது. ஒரு பேப்பர் ட்ரேடிங்னா ஒரு ஜஸ்ட் ரிசல்ட் ஒரு அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். எப்போவுமே ட்ரேடிங் ரிசல்ட்டை பற்றி தான் எப்போவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டோட ஸ்லீப்பேஜ் அதிகமாக இருக்கும், ஆர்டர் எக்ஸிக்யூஷன் டிலே, அப்புறம் லிக்விடிட்டி இஷ்யூ, அப்புறம் நிறைய விஷயம் இருக்குது இதே மாதிரி. ஸோ இந்த விஷயம்லாம் பேப்பர் ட்ரேடிங்கில் உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஓகே, டோட்டலாக நீங்கள் இதில் ஜீரோவாக இருப்பீங்க. ஸோ ரியல் மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்ட் பாயிண்ட் வந்து நிறைய பேர் பண்ணுற விஷயம் தான். ஓகே, நான் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், நம்ம வந்து நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் கூட பண்ணியிருக்கிறேன். தேர்ட் பாயிண்ட் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ். தேர்ட் பாயிண்ட் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு ட்ரேடருக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கையில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கையில் வந்து எவ்வளோ இருக்குது, ஒரு 10,000 ரூபா வச்சுருக்காங்க, 10,000 ருபீஸ் வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி பேப்பர் ட்ரேடிங் ஆப்ஸு, அப்புறம் பேக் டெஸ்டிங் பண்ணுறதுக்குன்னு தனித்தனி ஆப்ஸ்லாம் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதில் வந்து என்ன நடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்கு 50 to 100 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கிடுங்க. அவங்க அந்த ஆப் வந்து ஃபுல் வெர்ஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபுல் வெர்ஷன் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் எவ்வளோ நாளும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் கையில் 10,000 ரூபா தான் இருக்குது. உங்கள் கையில் இருக்கிறது 10,000 ரூபா தான். ஆனால் நீங்கள் வந்து அந்த ட்ரேடிங் ஆப்பில் போய் அந்த ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது என்ன பண்ணுவீங்க, 1 lakh ருபீஸ், அதில் 1 lakh ருபீஸோ 10 lakh ருபீஸ் நீங்கள் ஆட் பண்ணிடுவீங்க. அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ட்ரேட் எடுக்கும்போது எப்படின்னா, நீங்கள் இப்போ 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வச்சு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் இல்லை 20 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு வந்து 20,000 ரூபா 30,000 ரூபா 40,000 ரூபா ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, கரெக்டாக இல்லையா? ஓகே, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். அதில் வந்து எப்படி 10,000 ரூபா 20,000 ரூபான்னு ப்ராஃபிட் காமிக்கும். ஸோ இதை காமிச்சோடனே நிறையா பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா, ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆயிடுவாங்க. இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா மார்க்கெட்லேருந்து, நம்ம பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணுறோம், பேப்பர் ட்ரேடிங்கில் நம்ம 10,000 ரூபா 20,000 ரூபா சம்பாதிக்கிறோம். ஸோ நம்ம ரியல் ட்ரேடிங் பண்ணோன்னா எவ்வளோ சம்பாதிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ஸ் வர்றதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபைனான்ஷியலாக லாஸ் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் ரியல் காசு கொண்டு வந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரீங்கன்னா ஃபைனான்ஷியல் லாஸ் ஆகிறதுக்கு அதிகமாக இருக்குது. உங்கள் ரிஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப அதிகமாகிடும். அதே மாதிரி ரியல் மணி வச்சு பண்ணும்போது ஒரு அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகே, என்னடா இதில் நம்ம வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் நல்லா சம்பாதிச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ ரியல் ட்ரேடிங்கில் வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியலையே, நம்ம வந்து ஒரு நல்ல 10,000 ரூபா 20,000 ரூபா ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பேப்பர் ட்ரேடிங்கில், ரியல் ட்ரேடிங்கில் வந்து நம்ம ஏன் பண்ண முடியல. ஸோ ஓகே, இது வந்து எதுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறீங்க. பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டோட்டலாக ஜீரோ ஆயிடுவீங்க. ஓகே, அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட்டுக்கு வருவீங்க, ரியல் மணியை கொண்டு வருவீங்க, ஃபைனான்ஷியல் லாஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டோட்டலாக உங்களுக்கு ஜீரோ ஆயிரும். ஓகே, அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், மார்க்கெட்லேருந்து இவ்வளோ தான் இருக்கணும். இப்போ 10,000 ரூபா கொண்டு வரீங்கன்னா நீங்கள் இந்த 10,000 ரூபா வச்சு இந்த 10,000 ரூபாய்க்கு நான் 1000 ரூபா தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரமாட்டீங்க. இந்த 10,000 ரூபாயை நான் எப்படி 40,000 ரூபாய் ஆக்கணும், ஓகே, அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வருவீங்க. இது வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து லீட் பண்ணிடும். ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நான் வந்து நிறைய பேர்ட்ட இந்த மிஸ்டேக்கும் சொல்லியிருக்கிறேன். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபோர்த் பாயிண்ட்டில் வந்து லேக் ஆஃப் சீரியஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட ரியல் மணியை வந்து மார்க்கெட்டில் போட மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ரியல் மணியை அவங்க வந்து மார்க்கெட்டில் போட மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சீரியஸ்னஸ் தெரியாது. ஓகே, பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கு வந்து இருக்காது. இதில் வந்து லாஸ் ஆனாலும் என்ன, ப்ராஃபிட் ஆனாலும் என்ன, மீன்ஸ் அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கு வந்து தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதனால என்னென்ன விளைவுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரியல் மார்க்கெட்டில் டிசிப்ளினாக இருக்க மாட்டீங்க. டிசிப்ளின் இன் த சென்ஸ், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், டிசிப்ளினுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன், நீங்கள் மார்க்கெட்டில் எப்படி டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகே, டிசிப்ளின் இன் த சென்ஸ், நான் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு 2 ட்ரேட்ஸ் தான் எடுப்பேன். இந்த 2 ட்ரேட்ஸ்க்கு நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்தாலும் சரி, டார்கெட் கொடுத்தாலும் சரி, இந்த 2 ட்ரேட்ஸ் மட்டும்தான் எடுப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் வந்து 10,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணிட்டேன். ஓகே, என்னோடய 10,000 ருபீஸ் நான் ஏர்ன் பண்ணிட்டேன். ஒரு ட்ரேடில் சம்பாதிச்சாலும் சரி, 2 ட்ரேடில் சம்பாதிச்சாலும் சரி, நான் இந்த 10,000 ரூபா வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் விட்டு எக்ஸிட் பண்ணிடுவேன்.
அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிப்ளின் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வாரீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக மீன்ஸ் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரணும் எப்போவுமே. நான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து தூங்கி எழுந்திச்ச உடனே டேரெக்டாக மார்க்கெட்டில் வந்து உட்காந்துருவாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் அடிக்ட் ஆகிற மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ இது வந்து டிசிப்ளின் விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதுக்கடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் டோட்டலாக ஜீரோ ஆயிடுவீங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ரியல் மணியை வச்சு நீங்கள் எப்போவுமே பண்ண மாட்டீங்க. நீங்கள் அந்த காசை வச்சு அந்த காசு வந்து உங்களுக்கு டோட்டலாக ரியல் மணி கிடையாது. ஸோ அதில் உங்களுக்கு 10,000 லாஸ் ஆனாலும் பெரிய மேட்டராக தெரியாது. ஓகே, 40,000 லாஸ் ஆனாலும் பெரிய மேட்டராக தெரியாது. எதுக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நீங்கள் ஒரு 50 ரூபா 60 ரூபா ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து அதோட ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க. அதில் ஒரு 1 லேக் 2 லேக் போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, லாஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ரியல் சீரியஸ்னஸ் வந்து டோட்டலாக இதில் வந்து ஜீரோ ஆயிரும். ஸோ இதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதை டோட்டலாக ஸ்டாப் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ரியல் மார்க்கெட்டில் வேலை பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜீரோ ஆயிடுவீங்க. நீங்கள் இதில் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு நீங்கள் ரியல் மார்க்கெட்டுக்கு வரும்போது நீங்கள் வந்து டோட்டலாக ஜீரோவாக தான் இருப்பீங்க. ஓகே, எதுவுமே புதுசாக எதுவும் கற்றுக்கிட முடியாது. 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5th பாயிண்ட்டில் வந்து லர்னிங் கர்வ் வைல் பேப்பர் ட்ரேடிங். இப்போ வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கும். ஓகே, அதில் வந்து என்னென்ன நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து மெக்கானிசம் லைக் இப்போ வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் எப்படி பேஸ் பண்ணுறது, ஒரு டார்கெட் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, நம்ம எந்த இடத்துல என்ட்ரி பண்ணலாம், ஓகே எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணலாம். ஓகே, இது மட்டும் தான் கற்றுக்கிட முடியுமே தவிர நம்ம இதை மட்டும் கற்றுக்கிட்டு நம்ம ஒரு ஃபுல் ட்ரேடரை வந்து ஆக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து லர்னிங்கில் வந்து நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேட் வந்து எப்போவுமே அவங்க ஃபேவரில் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதில் வந்து ஒரு புல் பேக் வரும். ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு அப் சைடில் போய்கிட்டு இருக்குன்னா ஒரு புல் பேக் எடுத்து தான் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு மட்டும் நீங்கள் இந்த மெக்கானிசம் வச்சு மட்டும் நீங்கள் வந்து ரியல் மார்க்கெட்டில் வந்து வேலை பார்த்துட முடியாது. ஏன்னா இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரியல் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி லர்னிங்ஸ் வந்து லைக் உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட முடியாது நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில். அதனால எப்போவுமே நீங்கள் ஒரு ரியல் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் வாங்க. நீங்கள் ரியல் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சின்ன லாட்ஸில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, சின்ன லாட்ஸில் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இன்ட்ராடேக்கு அப்புறம் டெலிவரி, இன்ட்ராடே இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பக்கமே வரணும். ஓகே, ஸோ அந்த பயம் வந்து உங்களுக்கு டோட்டலாக ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பெருசாக எதுவும் நீங்கள் மார்க்கெட்டில் எதுவும் பெருசாக நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேப்பர் ட்ரேடிங் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்து நம்ம என்னென்னலாம் சைக்காலஜி எஃபெக்ட்லாம் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஸோ அன்டில் தென் பாய்.